ஆய்வுகள் சென்று கொண்டிருக்கின்றன. அடுத்தபடியாக நாங்கள் முக்கியமாக ஆய்வு மேற்கொண்ட வகையில் எங்களுடைய மாணவர்களுக்கு சிஎஸ்ஐஆர், எஸ்ஆர்எஃப், ஜேஆர்எஃப் போன்ற ஃபெல்லோஷிப்களை வாங்கி தருவதோடு நேரு ஃபெல்லோஷிப் வரை நாங்கள் வாங்கித்தர வழிவகுத்துள்ளோம். அது வகையில் இதுவரை 2 எஸ்ஆர்எஃப் சிஎஸ்ஐஆர் ஃபெல்லோஷிப்களும் 2 ஜேஆர்எஃப் டிபிடி ஃபெல்லோஷிப்களும் 1 ஜவஹர்லால் நேரு ஃபெல்லோஷிப்பும் பெற்றுள்ளார்கள். இதை கொண்டு அவர்கள் செலவை அவர்களே பார்த்து கொள்ளலாம். மற்ற ஆராய்ச்சி மாணவர்களுக்கு எங்களுடைய பல்கலைக்கழகம் மூலம் நாங்கள் உதவி செய்து வருகிறோம். ஏனென்றால் ஆய்வு செய்யும் போது அவர்களுக்கு பல செலவுகளும் அவர்கள் இங்கு வாழும்போது, அதாவது இங்கு லிவிங் எக்ஸ்பென்சஸ் என்பது, அதையும் அவர்கள் வீட்டிலிருந்து பெறாமல் தானே சரி செய்து கொள்ள உதவுகிறது. அடுத்தபடியாக முக்கியமாக ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய வகையில் நாங்கள் எடுத்துக்கொண்ட அனைத்து பாடப்பிரிவுகளும் மக்களுக்கு உதவும் வகையில், அதாவது கிராமப்புற மக்களுக்கோ அல்லது இமீடியட், அதாவது மக்களுக்கு போய் சேரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஆய்வுகளை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். உதாரணமாக இந்த சிறுநீர் கற்கள், அதாவது கிட்னி ஸ்டோன் அல்லது பிளாடர் ஸ்டோன் என்று சொல்வார்கள். இதை தீர்ப்பது என்பது அல்லது அதை குறைப்பது என்பது மிகவும் கடினமாக உள்ளது. அதாவது 1 in 10% of the people is going to get or affected by the kidney stone என்று சொல்லியுள்ளார்கள். அதை நினைவில் கொண்டு மூலிகை மருத்துவம் மூலம், அதாவது மூலிகை மூலம் தாவரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய மருந்துகள் மூலம் எப்படி இந்த சிறுநீர் கற்களை நாம் கட்டுப்படுத்துவது, அதை எப்படி கண்ட்ரோல் செய்வது, அதாவது வளராமல் தடுப்பது, வளர்ந்த பிறகு எப்படி அதை டிசல்யூட் பண்ணுறது போன்ற ஆராய்ச்சிகளில் மாணவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். இது ஒரு பெரிய முக்கியமான ஆய்வாகும். அடுத்தபடியாக நீரிழிவு போன்ற நோய்களுக்கு மருந்துகள் அலோபதியில் நிறைய இருந்தாலும் இந்த தாவரங்கள் பேஸ்ட், அதாவது ஹெர்பல் பேஸ்ட் மெடிசின் மிக குறைவு இருந்தாலும் அதனுடைய பயன்பாடுகள் அல்லது சைடு எஃபெக்ட் என்று சொல்லக்கூடியவைகளை நாங்கள் கருத்தில் கொண்டு ஆராய்ச்சி செய்து வருகிறோம். இதிலும் நாங்கள் வெற்றி காண்பது உறுதி. மேலும் நாங்கள் செய்யும் ஆராய்ச்சிகள் அனைத்தும் கிராமங்களுக்கு சென்றடையும் வகையில் புறா திட்டம், எங்களுடைய பெரியார் புறா திட்டம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த புறா திட்டத்தின் கீழ், அதாவது நகர்ப்புற வசதிகள் அனைத்தும் கிராம மக்களுக்கு சென்றடையும் வகையில் எங்களுடைய துறையின் மூலமாக என்னென்ன ஆராய்ச்சிகள் செய்ய முடியுமோ அவ்வளவும் நாங்கள் செய்து வருகிறோம். இந்த வகையில் எடுத்துக்காட்டாக திடக்கழிவு மேலாண்மை என்ற ஒரு பிரிவை செய்து வருகிறோம். இதை தஞ்சாவூர் முனிசிபாலிட்டி என்ற வகையில் நாங்கள் MOU செய்து அதற்கான ஆய்வகங்களை செய்து கொண்டு எப்படி நாம் இந்த திடக்கழிவை காசாக்குவது அல்லது எப்படி இந்த திடக்கழிவை குறைப்பது என்ற வகையில் ஆய்வு செய்து வருகிறோம். இதற்கான அனைத்து வேலைகளும் எங்களுடைய ஆராய்ச்சி கூடத்தில் நடைபெற்று வருகிறது. ஃபீல்டு ஸ்டேஷன் என்ற வகையில் எங்களுடைய பல்கலைக்கழகம் ஒரு பெரிய ஃபார்ம் வைத்துள்ளோம். அந்த ஃபார்மில் நாங்கள் இந்த உரம், அதாவது மண்புழு உரம் போன்ற வெர்மி கம்போஸ்ட் வகைகளை தயார் செய்து இந்த திடக்கழிவு மூலம் நாங்கள் ஈவன் ஃபார்மர்ஸ், அதாவது விவசாயிகளுக்கு சப்ளை செய்து கொண்டு வருகிறோம். இதை செய்யும்போது நாங்களே செய்து கொண்டு நாங்களே விற்காமல் அந்த விவசாயிகளுக்கும் கற்றுத்தருகிறோம். ஏனென்றால் எப்போதும் எங்களையே நம்பி இல்லாமல் அவர்களும் அவர்களே செய்து அந்த உரங்களை அவர்களுக்கு உபயோகப்படுத்தி கொள்ளும் வகையிலும் அவர்கள் அந்த உரங்களை மற்றவர்களுக்கு விற்பதன் மூலம் தன்னுடைய வாழ்க்கை முறையை நடத்தவும் நாங்கள் உதவி செய்து வருகிறோம். இந்த வகையில் மருத்துவ செடிகள் பயிர் செய்யவும் நாங்கள் எங்கள் துறையின் மூலமாக ஆலோசனை வழங்கி வருகிறோம். கிட்டத்தட்ட இது ஒரு கிராமிய சூழலில் நடைபெறுகின்ற இந்த பல்கலைக்கழகம் 80 விழுக்காடு மாணவர்கள் கிராமப்புற நிலையிலிருந்து வருகிறார்கள். இந்திய முழுமைக்கும் இப்பொழுது மாணவர்கள் ஈர்க்கப்பட்டு மிக சிறப்பாக தன்னுடைய பணியை ஆற்றல் மிகு பேராசிரியர்களால் உற்சாகமுள்ள மாணவர்களுக்கு அவர்களுடைய கண்டிப்பான சிந்தனைகளோடு கடமை உணர்வை உந்துதலாக வைத்து சிறப்பாக இங்கே பணிகள் முடுக்கிவிடப்படுகின்றன. இந்திய பேரரசு அறிவித்தபடி கல்வியிலே மறுமலர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே பாடப்பிரிவுகள், பேராசிரியர்கள், அதே போல தொழில்துறையிலே இருக்கக்கூடிய விற்பனர்கள், இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் ஆகிய இந்த இருபெரும் வல்லுநர்களை கொண்டு பாடப்பிரிவுகள், பாடத்திட்டங்கள், கல்வி நிலைகள் ஆகியவை வகுக்கப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இன்னும் சொல்லப்போனால் தேர்வு முறை கூட
வளர்ந்த நாடுகளிலே வாஷிங்டன் அக்கார்டு என்று சொல்லுகிறார்கள். உலக அக்ரிடிட்டேஷன், வேர்ல்டு அக்ரிடிட்டேஷன், தேசிய தரச் சான்றிதழ் தாண்டி உலக தரச் சான்றிதழ் பெறக்கூடிய நிலையிலே இந்த பல்கலைக்கழகம் தன்னுடைய பணியை அதை நோக்கி அதனுடைய பாடத்திட்டங்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கின்றனவோ அதே போல மாணவர்களுடைய அந்த தேர்வு முறைகள் எல்லாம் வளர்ந்த நாடுகளிலே நடைபெறுகின்ற பல்கலைக்கழகங்களிலே நடைபெறுகின்ற தேர்வு முறை போல் இங்கே கிரெடிட் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம், ரிலேட்டிவ் கிரேடிங் என்ற நிலையிலே இங்கே நடைபெற்று வருகின்றன. பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி, பெரியார் நகர், வல்லம், தஞ்சாவூர். ஃபோன் 914362264600. மொபைல் 979011191 97901111811. வெப்சைட் www.pmu.edu. நேர்களே, இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான கருத்துக்கள், சந்தேகங்கள், கேள்விகள் எதுவா இருந்தாலும் தயக்கம் இல்லாமல் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. அதுக்கு விளக்கம் சொல்ல நாங்கள் காத்துட்ருக்கோம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஜெயலட்சுமி சக்திவேலன், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6173, மயிலாப்பூர், சென்னை 4. மொபைல் 9445002336. இமெயில் jayalakshmisaktivelan@gmail.com. என்ன நேர்களே, இந்த வாரம் புடவையிலேருந்து யூனிவர்சிட்டியிலேருந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சிட்டிங்களா? இதே மாதிரி அடுத்த வாரமும் இதே நேரம் எங்களுக்காக வெயிட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திப்போம். A to Z நிகழ்ச்சியில் பங்கேற்க